கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி வாக்கு எண்ணி மையத்திற்குள் கத்தியுடன் செல்ல முயற்சித்த பகுஜன் திராவிட கட்சியை சேர்ந்த ராஜன் சிங் என்பவரை போலீசார் தடுத்து நிறுத்தியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் மணிகண்டன். மணிகண்டன், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான விவரங்களை பதிவு செய்யலாம். அதாவது கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதி வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு இன்று வருகை தந்த பகுஜன் திராவிட கட்சியை சேர்ந்த ராஜா சிங் என்பவர் இடுப்பில் கத்தியுடன் உள்ளே செல்ல முயன்றார். அப்போது போலீசார் அவரை தடுத்து நிறுத்தி விசாரணை மேற்கொண்டு வருவதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதி வாக்கு எண்ணிக்கை தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாகர்கோவில் அடுத்த கோணம் அரசு பொறியியல் கல்லூரியில் இந்த வாக்கு மையமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த தேர்தல் வாக்கு எண்ணும் மையத்திற்கு பகுஜன் திராவிட கட்சியை சேர்ந்த வேட்பாளர் ராஜா சிங் என்பவர் மையத்துக்குள் வந்தார். அப்பொழுது அவரது இடுப்பில் கத்தி வைத்திருந்ததால் போலீசார் அவரை தடுத்து நிறுத்தி சோதனை செய்தனர். மேலும் கத்தி வைத்திருந்தால் உள்ளே செல்ல அனுமதி இல்லை என போலீசார் தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். தங்களின் பாரம்பரிய சிங் முறைப்படி கத்தி வைப்பதாக தெரிவித்தார். இதற்கு போலீசார் அனுமதி மறுத்தனர். மேலும் அவரை சோதனை செய்து வெளியே நிறுத்திவிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதி தேர்தலுக்கான வாக்கு எண்ணும் பணி நாகர்கோவில் அரசு தொழில்நுட்ப கல்லூரி நடைபெற்று வருகிறது. இந்த வாக்கு எண்ணும் மையமானது மற்ற மாவட்டங்களிலும் அறிவிப்பு முன்னிலை நிலவரங்கள் வெளியிட்டு வருகின்றன. நம்ம கன்னியாகுமரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதற்கான வாக்கு எண்ணிக்கையான முதல் சுற்று கூட என்று தெரியவில்லை. சுற்றுகள் சொல்லப்பட்டுள்ளது. இதில் முதல் சுற்றுகள் இன்னும் சரியான வராததால் கால தாமதம் ஏற்பட்டு வருகிறது. புனேஷ், விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.